இப்போ வந்து நம்ம மாடி தோட்டத்தில் விளைஞ்ச காய்கறி எல்லாமே அறுவடை பண்ணிட்டோம். இப்போ இதை வச்சு நம்ம பிரியாணி செய்யலாம் வாங்க. காய்ஸ் இப்போ நம்ம சமைக்க தேவையான பொருள் எடுத்தாச்சு. என்னென்னு பார்க்கலாம் வாங்க. இங்கே பாருங்கள், நம்ம மாடி தோட்டத்தில் விளைஞ்ச கொத்தமல்லி, தக்காளி, புதினா, மிளகா, அதுக்கப்புறம் ஆனியனு, பூண்டு, இஞ்சிலாம் எடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பாசுமதி ரைஸு, அதுக்கு கசகசா, ஏலக்காய் எல்லாமே எடுத்துருக்கோம். கரம் மசாலா, வீட்டில் அரைச்ச மிளகா, தனி மிளகா, உப்பு, மஞ்சள், அதுக்கப்புறம் வந்து கலர் பவுடர், கொஞ்சோண்டு வந்து நம்ம எண்ணெய் எடுத்துருக்கோம். இதுதான் நமக்கு சமைக்க தேவை. பிரியாணி செய்ய ஆரம்பிக்கலாம் வாங்க. கழுவுக்கு போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து உப்பையும் மஞ்சளையும் போட்டுக்கலாம். இதில் போட்டாதான் நம்மளுக்கு கவுச்சி வாசனை வராது. இப்போ போய் கழுவிட்டு வந்துடுறேன். சிக்கனை வாஷ் பண்ணி போயிருக்கா. அது வரைக்கும் நம்ம காய்கறி கட் பண்ணிக்கலாம் வாங்க. எங்கள் அம்மா பெரிய கத்தி கொடுக்கல, சின்ன கத்தி பெரிய கத்தி. இப்போ வந்து நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். தட்டில் வச்சுப்போம். நம்ம வாஷ் பண்ணியாச்சு. இப்போ கட் பண்ணிடலாம். நம்மளுக்கு தேவையான 2 தக்காளி, அதனால இதை வச்சிடலாம். கட் பண்ணிக்கலாம். நம்ம டொமேட்டோ கட் பண்ணியாச்சு. இப்போ எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஆனியன் வெட்டிக்கலாம். தோல் வச்சிடலாம். முதல்ல இப்போ சிக்கனை கழுவிட்டு வந்துட்டோம் பாருங்க. நம்ம ஆனியனை வாஷ் பண்ணிக்கலாம். என்னோட சிஸ்டர் வந்து இங்கே ஆனியன் உரிச்சிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளேயே நம்ம வந்து கார்லிக் எடுத்து நம்ம வந்து உரிச்சு வச்சுக்கலாம். வந்து இதுலேருந்து அரிசி எடுத்து அளந்து போட்டுக்கலாம். 1 5 டம்ளர் அளந்து போட்டுக்க போகிறோம். 1 போட்டாச்சு. 2 நிறைய 3 நிறைய 4 5. இப்போ வந்து இஞ்சி பூண்டு வந்து நம்ம அரைக்க போகிறோம். இப்போ வாங்க. இப்போ வந்து ஜிஞ்சர் போட்டுக்கலாம். அப்புறம் கார்லிக் போட்டுக்கலாம். நம்ம கையில் மிக்ஸி வாங்குறதுக்கு வசதி இல்லை, அதனால நாங்கள் இதுவே வச்சுக்கிறோம். இது பேர் கும்பி பாகு சமையல். இப்போ வந்து நம்ம இடிச்சு அச்சு எடுத்து போட்டுக்கலாம். என் தங்கச்சிக்கு ஏதோ ஆயிட்டுக்குது, லூஸ் மாதிரி சிரிச்சுங்கிறா. தோசை ஊற்றுறதுக்கு இப்போ கேஸ் வாங்க வசதி இல்லை, அதனால இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். இன்னைக்கு நான் பண்ணிக்கலாம். இப்போ சூப்பராக எரியுது. நம்ம வந்து இதுக்கு வந்து ஒரு அடுப்பு அடிச்சு இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். போதும் இப்போ வந்து எண்ணெய் காஞ்சிச்சு. பட்டை, லவங்கம், கசகசாலாம் போட்டுக்கலாம். கலரி கண்ணி எரியுது காய்ஸ், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. வெடிக்கல் போட்டாரு. கும்பி பாகு சமையலுக்கு இந்த பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். விதைக்கலாம். போட்டுக்கலாம். இப்போ வந்து அங்கே வந்து நிறைய புகை வருதுன்னு கொஞ்சம் இங்கே தள்ளி வந்துட்டோம். நாங்கள் பாருங்க, நல்லா பொரியுது. நல்லா திரும்ப வறுத்துக்கலாம். ஊதி என் வாயெல்லாம் எரியுது காய்ஸ். ப்ளீஸ் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் சொல்லுங்கள் காய்ஸ், மறக்காத பண்ணிடுங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க காய்ஸ். இங்கே நடுவில் ஒரு வெள்ளை மூஞ்சி வருதுன்னு பார்க்காதீங்க. இங்கே கொஞ்சம் எல்லாம் சேர்ந்து இந்த வீடியோவை ஆரம்பிச்சிருக்கோம். கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க காய்ஸ். கொஞ்சம் இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். வாங்கி போயிட்டு காய்ஸ். ஐயோ எரியுது காய்ஸ், கண்ணெல்லாம் எரியுது காய்ஸ். கொஞ்சம் இந்த வேர்வை தண்ணிக்காக
சமையலுக்கு இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்து பொழுதே விரிஞ்சிடும் போல அந்த அளவுக்கு இருக்குது இந்த அடுப்பு லட்சணம். வதங்கட்டும் இது. அப்புறம் தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி தகதகன் மின்னும் தக்காளி. தகதகன் மின்னுது. கலர் ரெட் கலர் சிங்கிச்சாக்கு. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணதான் गाइस இந்த குக்கிங்க வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கோ. ஒரு சிலிண்டர் வாங்கலாம்னு ஒரு ஐடியாவில் இருக்கும். அப்புறம் எல்லாரும் கண்ணாடி போட்டுக்கலாம் गाइस. அப்புறம் புகைக்கு வந்து கண்ணெல்லாம் கெட்டு போகுது. எனக்கு கண்ணில் புழு வைக்குது. கை யாருன்னா எத்தனை இது டொமேட்டோ போட்டுக்கலாம். டொமேட்டோ அது வதங்க நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இது பாருங்க எவ்வளோ அற்புதமான சத்தங்கள்லாம் வருது இதுலேருந்து. அப்புறம் தோசை செஞ்சு போட போகிறோம். உப்பு போட போகிறோம். கொடுங்க நான் போடுறேன். எனக்கு இந்த மாதிரி தான் எப்பயுமே ஒரு ஃபன்னான சிம்டம்ஸ்லாம் நீங்கள் பார்ப்பீங்க. கொஞ்சம் உப்பு போடுங்க. புகையில மூச்செல்லாம் அடைக்குது காய்ஸ். இங்கே பாருங்க இந்த வருத்தத்துக்காக கொஞ்சம் சிலிண்டருக்கு கொஞ்சம் யாருன்னா உதவி பண்ணுங்க காய்ஸ். இப்போ வந்து நம்ம புதினா போட போகிறோம். அதுவே எங்கேயோ கஷ்டப்பட்டு நாங்கள் ஒரு இது வந்து துபாயிலலாம் எவ்வளோ ரேட்டு விற்கிறாங்கன்னு கூட தெரியாது. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ போட்டோம். அதுக்கு அடுத்தது கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம். தக்காளி வதக்கிச்சு கறி போட்டுக்கலாம். இந்த ஏழ்மைக்கு கொஞ்சமாச்சு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டன்லாம் கிளிக் பண்ணுங்கள். இவ்வளோ மாடி தோட்டம் வச்சுருக்கோம், காசு இருக்கான்லாம் நடிக்காதீங்க. அது ஓசியில் வந்த மாடி தோட்டம். கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தயிர் லெமன் வாங்கிறதுக்கு கூட காசு இல்லாத இருக்கிறோம். நம்ம போய் கழுவிட்டு வந்துருக்காங்க. தண்ணி இந்த வருத்தத்துக்கு கொஞ்சம் ப்ளீஸ் கைஸ் கொஞ்சமாச்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 1 லட்சம் வந்துச்சுன்னா இல்லை ஒரு 10,000 சப்ஸ்கிரைபர் வந்தாங்கன்னா ஒரு கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணலான்னு இருக்கோம் வீட்டிலே செஞ்சு. கைஸ் இது சமைக்கிறதுக்கு இப்படிலாம் ஒரு அவஸ்தைப்பட வேண்டியது. கொஞ்சமாச்சும் லைக் பண்ணுங்க, ஷேர். கும்பி பாக்கு சமையலுக்கு இது போட்டுக்கலாம். மசாலா ஒரு கரண்டி மிளகாய், ஒரு கரண்டி கரம் மசாலாய், அப்புறம் காஷ்மீரி சில்லி, அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு இது போட்டுக்கலாம், உப்பு போட்டுக்கலாம். இப்போ வந்து கேர்ள்ஸ் கலாடிக்கலாம், கிண்டிக்கலாம். இப்போ நம்ம அரிசி எடுத்த டம்ளரில் கண்ணெல்லாம் எரியுது, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ். நம்ம அரிசி எடுத்த டம்ளரில் 10 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். 10 ஊற்றி இன்னொரு தண்ணி கொதிச்ச பிறகு நம்ம அரிசி போட்டுக்கலாம். இருந்தால் வந்து நம்மளுக்கு வந்து இங்கே கொதிக்காது. உங்களுக்கு யாருக்கெல்லாம் சமைக்க தெரியாதோ அவங்களாம் என் வீடியோ பார்த்து கற்றுக்குங்க. இப்போ கொதிச்சிச்சு, கொஞ்சம் டேஸ்ட் பார்த்துட்டு அரிசி போட்டுடலாம். செம்மையாக இருக்குது காய்ஸ். இதில் நம்ம தயிர் லெமனும் இல்லாத பண்ணாவே நல்லா இருக்குது காய்ஸ். அவர் டேஸ்ட் பார்த்துட்டு தரேன்னா கொஞ்சம் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க காய்ஸ். கொஞ்சம் டவுட்டு தான் காய்ஸ் இந்த அடுப்பில் வேகுமாண்ணா. கும்பி பாக சமையல மூடி வச்சிருங்க காய்ஸ். வெந்துட்டோம். நம்ம வந்து ஓப்பன் பண்ண போகிறோம் எப்படி இருக்குன்னு. 1 மணி நேரமாக இதுக்கு அவஸ்தைப்பட்டோம் பாருங்க. சாஞ்சிச்சு. பயமா இருக்குன்றதுனால பெரியவங்க வந்து இறக்க போகிறாங்க. இங்க பாருங்க எவ்வளோ கமன்னு இருக்கு. நம்ம இதில் தான் செய்ய போகிறோம். அடுத்தது வெயிட் பண்ணி கிரேவி செஞ்சு செய்யலாம்.
இப்போ நம்ம ஓகே டன். இப்போ வந்து பிரியாணிக்கு சைட் டிஷ்ஷாக வந்து பொரியல் செய்ய போகிறோம். வைக்கலாம் வாங்க. இது வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது வைக்க முடியல சத்தியமாக. எண்ணெய் ஊற்றிக்கலாம். போதும்னு நினைக்கிறேன். கடுப்பு போடு. இருங்க எண்ணெய் வந்து பொரியட்டும். இதுக்கு போட்டுக்கலாம். இன்னும் போடுங்க. இப்போ வந்து நம்ம வந்து அரிஞ்சு வச்ச வெங்காயம் போட்டுக்கலாம். இப்போ வந்து இது விளங்கின பிறகு நம்ம வந்து இஞ்சி பூண்டுலாம் போட்டுக்கலாம். தக்காளி போட முடியுமா? கடாய் வாங்கிறதுக்கு வசதி இல்லைன்னு கடாய் வச்சுருக்கோம் கைஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ். உங்களுக்காக தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோலாம் எடுக்கிறோம். லைக் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் கைஸ். வாடா கைக்கு வதக்கிக்கலாம். எப்படி வதக்காது நல்லா. இது வதங்கிட்டு அப்புறம் தக்காளி போட்டுக்கலாம். வதங்கிடுச்சு, தக்காளி போட்டுக்கலாம். கையில் சுடுது காய்ச்சி பாருங்க. உப்பு போட்டுக்கலாம். ஸ்பூன் எடுத்து வந்துட்டேன். வதக்கிக்கலாம். இந்த டெவில் கீட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க guys. உங்களுக்காக தான் ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்லி வீடியோ போனோம். ஃபஸ்ட்டு கொழுப்பு தோல்லாம் போட்டுக்கலாம். இப்போ வந்து ஈரல் போட்டுக்கலாம். ஈரல் வந்து பொரியல் செய்யறதா இருந்தோம். இப்போ வந்து அடுப்பு வந்து கோளாறு பண்ணுது, அதனால நாங்கள் இப்படியே போடுறோம். அப்புறம் இதுவும் இல்லாமல் போட்டுக்கலாம். இது வந்து கரம் மசாலா, அப்புறம் மிளகாய், அப்புறம் இது மஞ்சள் தூள். கையில் எரியுது காய்ச்சி பாருங்க. நான் எங்கே நடுவில் வந்தேன்னு பார்க்காதீங்க. கொஞ்சம் கீழே போட்டு வந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சிக்கன் வெந்துச்சு. நம்ம வந்து அரைக்கலாம். வந்து கொஞ்சோண்டு கொத்தமல்லி தூவிக்கலாம். சிக்கனில் கலந்துடலாம். அதை போதும். சமைச்சு முடிச்சாச்சு காய்ஸ். இப்போ நம்ம மாடி தோட்டத்திலே உக்காந்து சாப்பிட போகிறோம். வாங்க. இப்போ வந்து போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சுட 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 கம 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 பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். செஞ்சு வச்ச சைடிஷ் வந்து தொக்கு அது வச்சோம்ல, அதுக்கு வந்து இங்கே வச்சுக்கலாம். ஒரு 2 பேரை வந்து நான் வந்து சாப்பிட்டு கூப்பிட்டுக்கிறேன் என்னோட சமையலை. இங்கே பார்த்தீங்கன்னா டெசர்ட் செஞ்சுருக்கா கைஸ், பனானா வச்சு. அது வந்து வீடியோ எடுக்க மறந்துட்டோம். அதுக்கப்புறம் சுட 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 பிரியாணியை சாப்பிட்லாம். வாங்க. அப்புறம் நாங்கள் சாப்பிட்டு ரியாக்ஷன் கொடுப்போம்னா. ஓ வா சூப்பர் காய்ஸ். நாங்கள் பார்த்தோம் இது வந்து வராது, நம்மளுக்கு ஸ்பாயில் ஆகிடும் அப்படின்னு. கம்ம 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 சுட 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 வந்துச்சு சிக்கன். நீங்கள் பாருங்க சிக்கன் எப்படி இருக்குன்னு.
சூப்பர் காய்ஸ், அல்டிமேட். நீங்கள் செஞ்சு பாருங்கள் எங்களுக்கு இது மாதிரி. லெமன் இல்லாமையும் நீங்கள் செய்யலாம், லெமன் தயிர் இல்லாத. எங்கள் வீடியோவை பார்த்து செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருந்துக்கு. கொஞ்சம் சப்போர்ட் அண்டு ஃபாலோ நிறைய தாங்க கைஸ். தேங்க்யூ. அது அல்டிமேட்டாக இருக்குது கைஸ். தொக்கு நினச்சே பார்க்கல இது வேகும். நீங்கள் பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. இது வந்து இது வேகாது. பாய், சூப்பராக அல்டிமேட்டாக இருக்குது கைஸ். இப்போ டெசர்ட் பார்க்கலாம் வாங்க. சூப்பர் கைஸ். நம்ம வந்து அந்த நெய் இது அந்த பனானாவை வந்து அப்படியே எப்படி சொல்கிறது, சுண்டை இது பண்ண மாதிரி செம்மையாக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். பாய் காஷ், இஷ்ட் யூ ஆல். இப்போ வந்து எங்கள் மம்மி, எங்கள் டாடி, எங்கள் ஆயாக்கு, எங்கள் 3 பேருக்கும் வந்து நாங்கள் கப்பில் போட்டு வச்சுருக்கோம். கிரேவி அங்கே இருக்குது. இப்போ வந்து எங்கள் அம்மாவுக்கு வந்து டேஸ்டிங் கொடுக்கலாம். இந்தாங்க மம்மி. வாவ், என்ன டேஸ்டா இருக்குதுமா. எப்பமா கத்துக்கணும் இந்த சமையல்? நான் மேலே இருக்கிறப்போ வீடியோ பார்த்து செஞ்சோம்மா. செமையா இருக்குதுமா. தொக்கு வச்சு சாப்பிட்டு பாருமா. வாவ், செமையா இருக்குதுமா. நீங்க கோடும் போடல. ஹாய் காய்ஸ், இப்போ நம்ம எங்கள் ஆயா கேட்டு வச்ச சாப்பாடும் குழம்பு கொடுக்கலாம் வாங்க. வெரி குட், நல்லா இருக்கு. இதை விட இன்னும் சூப்பராக செய்ய. வெரி குட், வெரி குட், அருமை, சூப்பர், அருமை, தேங்க்யூ. அருமை.